அதுக்கப்புறம் சின்ன ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கீழடி மியூசியத்துக்கு வரதுக்கான பேருந்து வசதி சரியாக கிடையாது. ஸோ இந்த வீடியோவை பார்த்துக்கிற யாராச்சும், அதாவது அதிகாரிகள், இதுக்கு வந்து பேருந்து வசதி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏன்னா இங்கே வந்து நம்ம மதுரையில் வந்து இறங்கிட்டு பஸ்ஸு இப்போ கிடைக்கவே இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீன்கொடி யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் எங்கே போப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழடி மியூசியம், அதாவது தமிழர்களோட ரொம்ப பழமையான ஒரு இடமான கீழடி அப்படிங்கிற இடத்துல வந்து மியூசியம் வந்து இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் அதை தான் போய் இன்றைக்கி விலாக், அதாவது நான் சுற்றி பார்த்துட்டு அதை வீடியோவாக எடுக்கலாம்னு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் வீட்டை விட்டு கிளம்பி பாதி வழியில் வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம மதுரைக்கு போகிறோம். மதுரையிலேருந்து அதுக்கப்புறமா கீழடி போகிறோம். ஸோ பயணங்களை ஆரம்பிக்கலாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து மதுரை வந்து ரீச் ஆகிட்டு கீழடிக்கு பஸ்ஸு கேட்டால் இது வந்து ரொம்ப ரேர் தானே அந்த பஸ்ஸு கீழடிக்கு போகிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பஸ்ஸு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படின்ட்டு ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி கீழடிக்கு போயிட்டுருக்கேன். கீழடிக்கு போயிட்டு நம்ம வந்து அங்கே சுற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக கீழடி மியூசியத்துக்கு வந்துட்டேன். தமிழர்களோட மிகவும் பழமையான ஒரு இடத்த வந்து பார்க்க போகிறோம். காய்ஸ், இங்கே பார்த்தீங்களா, அதாவது மண்ணில் எப்படி அதை எடுப்பாங்களோ அதே மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆய்வு, அதாவது தொல்லியல் பணிகளை யூஸ் பண்ணக்கூடிய அந்த டூல்ஸு ரொம்பவுமே சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஐந்து வகையான நிலப்பகுதிகளை உள்ளடக்கிய இயற்கை வளம் செழிக்கும் ஒரு நிலப்பகுதி. தமிழக நிலப்பரப்பானது தொன்மையான மொழி, தொடர்ச்சியான எழுத்தறிவு, பழம்பெரும் இலக்கியங்கள்,
காய்ஸ் உள்ளே வந்தோடனே ஒரு காமன் நேரத்துக்கு வந்து தமிழரோட அதாவது இந்த கீழடியோட தொல்லியல் பற்றி ஒரு குறும்படம் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து விசிட் பண்ண எல்லாமே ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க காய்ஸ். இது வந்து எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கக்கூடிய இடம். இது வந்து நேச்சுரலாக அந்த இடம் வந்து இருக்குது. ஸோ ஆனால் என்ன மதுரைக்குள்ளே போய் கேட்டாலும் யாருக்குமே இந்த இடம் சரியாக தெரிய மாட்டேங்குது.
காய்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எல்லாமே வந்து மோதிரம், வளையல், செப்பு பொருட்கள் ரொம்பவுமே வந்து அருமையாக வந்து கலெக்ஷன் பண்ணி சேகரித்து இங்கே பாருங்கள் தங்க ஆபரணங்கள். ஐயோ அப்பா செம்மையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா இது வந்து கீழடி அகழ்வாராய்ச்சி ஆச்சு. வா செம பொழுது போகுது. அதெல்லாம் வந்து விளையாட்டு பொருட்கள், அதாவது தந்தம் மற்றும் சுடுமல்லான ஆட்டக்காய்கள். இது பாருங்கள் பகலக்காய். இங்கே பாருங்கள் சுடுமண் பொம்மைகள் இப்படியெல்லாம் அந்த காலத்தில் வந்து யோசித்து செஞ்சுருக்காங்க பாருங்கள் முன்னோர்கள். ரொம்பவுமே அழகாக இருக்குது. அப்போ இருந்த பெண்களெல்லாம் இப்படி தான் இருந்திருக்காங்க போல. இந்த பொம்மை மட்டும் மூக்கு பாருங்களே கொஞ்சம் பெருசாக இருக்குது.
உருவங்கள் காய்ஸ். அது ஒரு வழியாக வந்து நான் அந்த கீழடி அருங்காட்சியகத்தை வந்து சுற்றி பார்த்துட்டேன். கண்டிப்பாக வந்து இந்த அருங்காட்சியகத்தை சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு நாள் வந்து உங்களுக்கு பத்தாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே அந்த அளவுக்கு வந்து அதிகப்படியான கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதாவது அந்த கீழடியில் என்னென்னலாம் கிடச்சிச்சோ அது எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்து ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு கட்டடமாக வந்து ஒதுக்கி அதை வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. கீழடி வந்து எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம். அதாவது நேச்சுரலாக சூப்பராக காற்றடிக்குது. இங்கே இருக்க கட்டடக்கலைகளும் வந்து செட்டிநாடு கட்டடக்கலைகள் மாதிரி அதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, நிறையா வந்து அங்கே என்னென்னலாம் கிடச்சிச்சோ அது எல்லாமே இங்கே வந்து இருக்குது. ஸோ அதை வந்து சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக பத்தாதான் நான் சொல்லுவேன். ரொம்பவுமே வந்து ஆச்சரியமூட்டுற அளவுக்கு வந்து இங்கே நிறையா பொருட்கள் வந்து இருக்குது. சுடுமண்ணாலான பொம்மைகள், பழைய பானைகள், குறியீடுகள் பதிக்கப்பட்ட பானைகள், யானை தந்தத்தாலான சீப்பு, தங்க மணிகள், பவள மணிகள், அப்புறம் சூதுக்கவா பாசிகள், இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் வந்து இங்கே நிறையாவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதுமக்கள் தாலிகளோட மாதிரி ஒரிஜினல் பானையுமே இங்கே வந்து நிறையாவே வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து நிறையாவே வந்து கூட்டமும் இங்கே வந்து இந்த கீழடியில் வந்து இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து கீழடியை வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சின்ன ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கீழடி மியூசியத்துக்கு வர்றதுக்கான பேருந்து வசதி சரியாக கிடையாது. ஸோ இந்த வீடியோவை பார்த்துக்கிற யாராச்சும் அதாவது அதிகாரிகள் இதுக்கு வந்து பேருந்து வசதி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏன்னா இங்கே வந்து நம்ம மதுரையில் வந்து இறங்கிட்டு பஸ்ஸு இப்போ கிடைக்கவே இல்லை. ஸோ ஆட்டோ பிடிச்சி தான் வந்தேன். அங்கே கேட்டாலுமே வந்து இந்த ரூட்டில் வந்து பஸ்ஸு போகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பஸ்ஸுக்கும் ஏற்பாடு பண்ணிங்கன்னா இங்கே வந்து வர மக்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து நிறையா பேர் வந்து போகிறாங்க. இப்போ வர்றவங்க எல்லாருமே வந்து மேக்ஸிமம் ஆட்டோ பிடிச்சி இல்லாட்டி கார் பிடிச்சி தான் வராங்க, பஸ்ஸு கிடையாது. ஸோ அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா எல்லாமே பழங்காலத்து பொருட்கள், அதாவது ரொம்ப பழமையான பொருட்கள். அதெல்லாம் உங்களுக்கு எப்படின்னே தெரியும். வெளியில் வந்தீங்கன்னா ரொம்பவுமே நேச்சுரலான கார்டன்ஸை வந்து இவங்களே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நல்லாவே மெயின்டெனன்ஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்னோடய கீழடி வீடியோ விலாக் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.